பிரபு சாலமன் இயக்கத்தில் கோவை சரளா, தம்பிராமையா மற்றும் அஸ்வின் நடிப்பில் செம்பி இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மக்கள் கிட்ட அதிகமா இருக்கக்கூடிய நம்பிக்கையில ஒண்ணு அப்படின்னு சொல்லணும்னா அது ஆயுர்வேதத்தை சொல்லலாம். ஆயுர்வேதம் சரும பராமரிப்புல எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளா இருக்கட்டும் அல்லது ஆன்டி ஏஜிங் போன்ற தொல்லைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு ஆயுர்வேத முறை ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய ஈஸியான 5 ஆயுர்வேத டிப்ஸ் ஒன்று இருக்கு. அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். முதல் டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தன பொடி. அரை தேக்கரண்டி சந்தன பொடி எடுத்து அதுல தண்ணீர் அல்லது நீங்க ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி உங்களுடைய ஃபேஸ்ல தடவி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை கழுவிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுடைய முகப்பருவா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கு, அதாவது எண்ணெய் சருமமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் சரி, உங்க முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ், இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இரண்டாவது ரெசிபி என்னன்னு கேட்டீங்கன்னா, எலுமிச்சை சாறு, கோதுமை மாவு, மஞ்சள். என்னடா கோதுமை மாவெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம். ஆமாங்க, கோதுமை மாவு உங்களுடைய ஸ்கின் செல்ஸை ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 பொருட்களையும் நீங்கள் ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சாறு எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம் அல்லது தயிர் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸில் பேக் மாதிரி போட்டு கழுவி எடுத்துடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முகத்தில் ஒரு புது தேஜஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எலுமிச்சை சாறு யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய பிம்பிள் ஸ்பாட்ஸ், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அடுத்ததான் ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த ஆயில் ஃப்ரீ கிளென்சர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த எண்ணெய் தன்மையால் எந்த ஒரு தூசும் மாசும் அடைபடாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் சருமம் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலால் முகத்தை கழுவிட்டு வாங்க. அடுத்த விஷயம் தேன் அப்படின்றது வறண்ட சருமத்தை மிகச்சிறந்த முறையில் கிளியர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் சருமத்திற்கு தேவைப்படுற ஈரப்பதத்தை கண்டிப்பாக கொடுக்கும். தேன் அப்படின்றது ஒரு இயற்கையான மாய்ஸ்சரைசர் அப்படின்னே சொல்லலாம். லைட்டாக ஒரு மெல்லிய லேயராக நீங்கள் தேனை உங்கள் முகத்தில் தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு கழுவிட்டு வந்தால் உங்களுடைய ஃபேஸ் ட்ரைனஸ் இல்லாமல் ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். இறுதியாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச முல்தானி மட்டி தான். ஒரு தேக்கரண்டி முல்தானி மட்டி எடுத்து அது கூட ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து உங்களுடைய ஃபேஸாக இருக்கட்டும், நெக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பேக் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத எண்ணெய் உங்கள் ஃபேஸ்லேருந்து போயிடும். உங்களுடைய ஸ்கின் ரொம்பவே மென்மையாக, தெளிவாக, கிளியர் ஸ்கின்னாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், முல்தானி மட்டி யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஆலோவேரா ஜெல் அல்லது வேறு ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இட் லீட்ஸ் டு ட்ரை ஸ்கின். ஸோ சரும பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த 5 விஷயத்தை தான் ஆயுர்வேதத்தில் மெயினாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கின் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட் இந்த பாடி. உள்ள என்ன வியாதினாலும் ஃபஸ்ட்டு தெரியறது ஸ்கின்ல தான். டெர்மட்டாலஜிலே சயின்ஸில் என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, ரொம்ப நிறைய ஹீட் ப்ராடக்ட்ஸ், ரொம்ப கலரிங் பண்ணுறவங்களுக்கு ஹேர் டேமேஜ் ஆகுறது ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட் தான். எது நம்மளுக்கு சூட் ஆகுதோ இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது. ஸோ எனக்கு சூட் ஆகுறது மற்ற பேஷண்ட்ஸ்க்கு மேபி ஆக்னி கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு என்ன சூட் ஆகுதுங்கிறது 2 வீக்ஸ் முன்னாடி 3 வீக்ஸ் முன்னாடி அந்த வேம்பயர் ஃபேஷியல்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஓன் பிளட் எடுத்து பிஆர்பி ஃபேஸில் பண்ணுற மாதிரி, ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பிசிஓடி, ஒபிசிட்டி, ஆக்னி, இது எல்லாமே இர்ரெகுலர் பீரியட்ஸு, இது எல்லாமே கனெக்டட் தான் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்னன்னு தெரியாமல் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ ப்ராப்பராக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இஃப் யூ யூஸ் இட்ஸ் பெட்டர்.